ஜவைஜக் ஃப்ரம் ஜவாதுபட்டி புதூர் பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோடு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதாவது ஒடிசா, பிறகு ஹரியானா, மகாராஷ்டிரா, அதை தொடர்ந்து டெல்லி, இவைகள் அனைத்திலும் பாஜக தன் ஆட்சியை நிலை நிறுத்தி கொண்டதை போன்று தமிழகத்திலும் எப்படியாவது ஒரு வகையில் கூட்டணி அமைத்தாவது, தனிப்பட்ட பெரும்பான்மைக்கு 5 பைசா பிரயோஜனம் கிடையாது பாஜகவை பொறுத்தவரை தமிழகத்தில். இருந்தாலும் கூட்டணி அமைத்து எப்படியாவது தன் ஆதிக்கத்தை நிலைநிறுத்த வேண்டும். ஆட்சிக்கட்டிலில் அமைய முடியாது, ஆட்சிக்கட்டிலில் தனிப்பெரும்பான்மையுடன் அமர முடியாது. அது அமித்ஷாவுக்கும் தெரியும், மோடிக்கும் தெரியும், அண்ணாமலைக்கும் தெரியும், நயினார் நாகேந்திரனுக்கும் தெரியும், தமிழக மக்களுக்கும் தெரியும். இருந்தாலும் எப்படியாவது கூட்டணி அமைத்தாவது பாஜகவை தூக்கி நிலைநிறுத்த வேண்டும் என்ற ஒரு வகையில் அமித்ஷா போன ஞாயிற்றுக்கிழமை நேற்று மதுரை ஒத்தக்கடைக்கு குறிப்பாக தமிழகத்தில் மோப்பம் பிடித்து சென்றிருக்கிறார். ஏப்ரல் மாதமும் வந்தார். எப்படி அதிமுக கூட்டணியை தன்னோடு நிலை நிறுத்தி கொண்டு அமித்ஷா அறிவிச்சுட்டு போயிட்டார். அப்பவே பாமக, தேமுதிக அந்த இரண்டையும் இணைக்க வேண்டும் என்ற மிகப்பெரிய ஒரு ஏற்பாட்டோடு வந்தார். தோல்வியோடு சென்றார். ஆனால் அதிமுக என்ற ஒரு மீன் மாட்டியது. அவர் போட்ட வலை 3 பேருக்கு, அதிமுக, தேமுதிக, பாமக. அதில் அதிமுக மட்டுமே மாட்டியது, பாமக, தேமுதிக சிக்கவில்லை. சரி, மீண்டும் நம்முடைய கூட்டணி நிலைப்பாடை அறிவித்து மற்றபடி வலையை வீசலாம் தேமுதிகவை நோக்கி, பாமகவை நோக்கி என்ற நிலைப்பாட்டில் போன 8ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அமித்ஷா ஒத்தக்கடையில் பாஜக நிர்வாகிகளை சந்தித்து விட்டு டெல்லி புறப்பட்டு சென்று விட்டார். நடந்த விஷயங்கள் என்ன அப்படின்னா, இதுதான். தேமுதிக, பாமக தங்களுடைய கூட்டணி நிலைப்பாட்டுக்குள் வரவில்லை என்ற மிகப்பெரிய ஒரு வருத்தத்தோடு, ஏமாற்றத்தோடு 2வது தடவையாக அமித்ஷா 2வது தடவையும் தேமுதிக, பாமக வரவில்லை என்ற, கூட்டணிக்குள் நிலைப்படவில்லை என்ற மிகப்பெரிய வருத்தத்தோடு சென்றிருக்கின்றார். உண்மையிலே இந்த வருத்தம் மீண்டும் அவரை தமிழகத்திற்குள் வர வைக்கும். அதற்குள் இந்த முருக பக்தர்கள் மாநாடு, மற்றபடி எப்படிப்பட்ட ஒரு மாயாஜால வித்தைகளை காட்ட வேண்டும் பாஜக காட்டி, அதன் அடிப்படையில் இப்போ பாமக அப்பனும் பிள்ளை அந்த தகராறு, தந்தை மகன் தகராறுக்குள் சென்று கொண்டிருக்கிறது. மற்றபடி இந்த நிலைப்பாட்டின் அடிப்படையில் மதுரைக்கு ஒத்தக்கடைக்கு அமித்ஷா அதே வேகத்தில் டி நகருக்கு வந்துட்டார் ராமதாஸ். பிறப்படும் போதில் தைலாபுரத்தில் மக வீட்டுக்கு போகிற மாதிரி சொன்னார். அப்புறம் பிறகு மருத்துவ பரிசோதனைக்காக சொன்னார். அப்புறம் இங்கு வந்ததுக்கு பின்னால், டி நகர் வந்ததுக்கு பின்னால் மருத்துவ பரிசோதனைக்காக மட்டுமே வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னார். ஆக மாற்றி மாற்றி பேசி மிகப்பெரிய ஒரு குழப்பத்திற்குள் இன்றைக்கு பாமக ஆரம்பத்திலிருந்தே 2-3 மாதமாக இருந்தாலும் கூட இப்பொழுது மிகப்பெரிய ஒரு குழப்பம். காரணம், பாஜக மோப்பம் பிடித்து விட்டது. எப்படியும் தங்களை கூட்டணிக்குள் நுழைத்து தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்தி விடும் என்றால் ஒரு மிகப்பெரிய ஒரு வேஷ வெளிப்பாட்டில் இன்னைக்கு ராமதாஸ் மாட்டியிருக்கார். அன்புமணியை பொறுத்த வரைக்கும் பாஜகவுக்கு ஓகே கொடுத்துட்டார். அது கொடுத்து 1 வாரம் ஆச்சு. இருந்தாலும் மீண்டும் அதன் அடிப்படையில் கொடுத்தாலுமே கூட ராமதாஸின் கையில் இன்னைக்கு பாமக இருக்கிறது. அந்த நிலைப்பாடு அவரும் ஒத்துழைக்கணும் இல்லையா? அதனால் அவருடைய ஒத்துழைப்புக்காக இன்று மதுரை மூலமாக பாமகவுக்கு வலை விரித்த அமித்ஷா மாட்டாமல் ராமதாஸ் அமித்ஷாவை ஏமாற்றினாரா அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு தகவல். அதன் வெளிப்பாடு அமித்ஷா ராமதாஸை ஏமாற்றுவார் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு தகவல். ஆக எப்படியோ
தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் அவங்க சொல்லிட்டாங்க. பிரேமலதா இன்னைக்கு பகிரங்கமாக பேட்டி கொடுத்துருக்காரு. எப்படி இருந்தாலும் சரி, எங்களோடு கூட்டணி பாஜக பேசவில்லை. நாங்கள் அந்த ஜனவரி மாதம் நடக்கக்கூடிய கடலூர் மாநாட்டில் தான் நாங்கள் அறிவிப்போம். அதிமுகவை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு ராஜ்யசபா சீட்டு கொடுக்கவில்லை, ஏமாற்றி விட்டார்கள். 2026 ராஜ்யசபா சீட்டு தரணும்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் ஏமாற்றியே தான், அதில் மாற்று கருத்து இல்லை. இருந்தாலும் பாஜக கூட்டணி பற்றி எங்களோட பேசவில்லை அப்படின்னு கூட சொல்லிட்டாங்க. மற்றபடி அதிமுகவோடு தான் நாங்கள் இருக்கின்றோம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வந்து இன்னைக்கு பிரேமலதா சொல்லியிருக்கார். அது கூர்ந்து கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். இருந்தாலும் மதுரை கூட்டத்தில் கூட்டணி ஆட்சி அப்படின்னு அமித்ஷா பேசியிருக்கார். இதுக்கு முன்னாடி எடப்பாடி சொல்லிட்டார், கூட்டணி ஆட்சிக்கெல்லாம் வேலை கிடையாது, பாஜகவை பொறுத்த வரைக்கும் அதிமுகவுடைய கூட்டணி, மற்றபடி தலைமை ஏற்று நடத்துவது என்னமோ அதிமுக தான். அதன் அடிப்படையில் கூட்டணி அப்படிங்கிறது அவருடைய வார்த்தை வராது, அதிமுக ஆட்சி தான் நடக்கும் அப்படின்னு சொன்னார். ஆனால் அதை உடைத்தறியும் வண்ணமாக கூட்டணி ஆட்சி 2026 நடக்கும்னு சொல்லி போட்டு சொல்லியிருக்கிறார். அதே நேரத்தில் திருப்பரங்குன்றம் மலை சம்பந்தப்பட்டவரை சர்ச்சைக்குரிய விஷயத்தில் அமித்ஷா பேசியிருக்கார். இதை வந்து சிக்கந்தர் மலை என்று சொல்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு பிரச்சனையாக பேசியிருக்கார். சிக்கந்தர் மலை தான், திருப்பரங்குன்ற மலை தான். இதை எதற்காக சிக்கந்தர் மலை என்று சொல்கிறார்கள் அப்படின்னு எழுதி வைத்த ஒரு பேச்சை அமித்ஷா கொஞ்சம் கூட புரிந்து கொள்ளாமல் தமிழகத்தின் அமைதியை கெடுக்கும் வண்ணமாக பேசி சென்றிருக்கிறார். அதையெல்லாம் விட கொடி இல்லாமல் வந்தார் அண்ணாமலை அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு தகவல். அண்ணாமலை வந்தது பயங்கரமான விசில், பேச ஆரம்பித்தது பயங்கரமான விசில். மற்றபடி நயினார் நாகேந்திரனை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விசிலும் கிடையாது, எந்த ஒரு ஆர்ப்பாட்டமும் கிடையாது. இதன் அடிப்படையில் வந்து இங்கே தீநகரில் ராமதாஸ் பேசியிருக்கார். ஏஜுங்கிறது ஒரு நம்பர் தான், மற்றபடி வந்து நாங்கள் எந்த நேரத்திலும் ஆட்சிக்கட்டில் அமர்வோம் அப்படின்னு சொல்லி போட்டு மிகப்பெரிய ஒரு உதாரணமாக பேசியிருக்கார். ஆக பாமக தேமுதிக விஷயத்துக்காக இன்னைக்கு பாஜக வந்து மிகப்பெரிய ஒரு அடித்தளம் போட்டு கொண்டிருக்கிறார். அதில் 2வது முறையாக ஏமாற்றத்தோடு அமித்ஷா டெல்லி சென்றிருக்கிறார். இதையெல்லாம் ஒரு கூத்து, தமிழர்களுக்கு இலங்கையில் தனிநாடு அப்படின்னு சொல்லிட்டு மதுரை ஆதீனம் வந்து அமித்ஷாட்ட வந்து ஒரு மனு கொடுத்துருக்கிறார். புதிதான ஒரு மனு அல்ல, எல்லோரும் கொடுத்து விட்ட பழைய மனு. அவர் புதிதாக கொடுத்து தன் முகத்தை காட்டியிருக்கிறார். ஆமாம், இதையெல்லாம் விட மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு அமித்ஷா சென்றதுனால அன்னைக்கு முகூர்த்த நாள் வர ஜூன் 8ஆம் தேதி ஏகப்பட்ட புதுமண தம்பதிகள் உள்ளே நுழையாமல் தவித்து கொண்டிருந்தார்களாம். ஆக மதுரைக்கு வந்த அமித்ஷா கூட்டணி கட்சிகளால் தவிக்கப்பட்டாலும் அவர் வந்து பல மக்களை, மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலை நோக்கி வந்த மணமக்களை தவிக்க விட்டார் அப்படிங்கிற ஒரு தகவலை இன்னைக்கு போயிட்டு இருக்கு. அதையெல்லாம் விட தவறுதலாய் தமிழ்தாய் வாழ்த்து பாடியிருக்கிறாங்க அவர் கூட்டத்தில். அதாவது வந்து முதல்ல வந்தே பாரதம் பாடிட்டு, வந்தே மாதரம் பாடிட்டு, மற்றபடி அதுக்கு பின்னால் தமிழ்தாய் வாழ்த்து அதை வந்து கொஞ்சம் கூட அக்கறை இல்லாமல் பாடி முடித்திருக்கிறார்கள். அதுவும் இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு விஷயம். எப்படி அதிமுகவோடு நாம் கூட்டணி சேர்ந்து விட்டோம், அதன் மூலமான 50 தொகுதி நாம் 2026 சட்டமன்றத்தில் பறிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நிர்வாகிகளுக்கு அமித்ஷா கட்டளை போட்டிருக்காங்க. இதன் அடிப்படையில் வந்து எப்படி இருந்தாலுமே சரி, ஆமாம் ஒரு வார்த்தை சொல்லிட்டார் பாமக, அதாவது 3 மாதத்துக்குள்ள நாங்கள் முடிவெடுத்து கூட்டணியை அறிவிக்கின்றோம் அப்படின்னு பாமகவுடைய நிலைப்பாடு, பாஜகவுடைய நிலைப்பாடு, அதிமுகவுடைய நிலைப்பாடு சொல்லி போட்டு 3 விதமாக போயிட்டுருக்கு. இருந்தாலும் இந்த 3மே வந்து ஒன்றாக சேருமா? பாமக, தேமுதிக, பாஜகவோடு. ஆல்ரெடி தேமுதிக சொல்லிட்டாங்க, நாங்கள் அதிமுக கூட்டணி இருக்கின்றோம் சொல்லி போட்டு திருமாய் வளர்ந்துருக்கிறாங்க ரொம்ப நாளுக்கு பின்னால் பிரேமலதா. பாமகவை பொறுத்த வரைக்கும் நாங்கள் கிடையாது அப்படிங்கிற கான்செப்டில் அன்றைக்கே சொல்லிட்டாரு. அன்புமணியை பொறுத்த வரைக்கும் பாஜகவில் அப்படி கன்ஃபார்ம் ஆகிருக்கு. இருந்தாலுமே கூட பாமக இன்று பாஜகவோடு சேருமா அல்லது அதிமுகவோடு சேர்ந்தாலும் அது பாஜகவோடு சேர்ந்தது தான் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டிற்கு
ராமதாஸ் வருவாரா என்றெல்லாம் மிகப்பெரிய ஒரு கேள்வியின் வெளிப்பாட்டாக இன்னைக்கு அமித்ஷா மிகப்பெரிய தொங்கி போன முகத்தோடு, தோல்வி முகத்தோடு இரண்டாம் தடையாக மதுரைக்கு வந்து திரும்பி சென்றிருக்கின்றார். இருந்தாலும் அந்த பூனை அடிக்கடி வெளியே வந்து எட்டி பார்த்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான் அமித்ஷாவை பொறுத்த வரைக்கும். அதன் அடிப்படையில் மீண்டும் அவர் தமிழகத்திற்குள் நுழைவார். அதுவும் பாமகவை பொறுத்த வரைக்கும் 3 மாதத்திற்குள் நாங்கள் முடிவு சொல்லிவிடுவோம் அப்படிங்கிற விஷயத்தில் இன்னைக்கு ராமதாஸ் இருக்கிறதுனால கட்டாயமாக அவருடைய நிலைப்பாடு அதிமுகவை நோக்கியா பாஜகவை நோக்கியா அப்படிங்கிற நிலைப்பாடு. அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் எல்லோரும் சேர்ந்து பாஜகவை ஆதரவளித்து அதிமுக கூட்டணி டோட்டலாக ஈடுபட போகிறார்களா அப்படிங்கிறது வரும் காலங்களில் தெரியும். என்றாலுமே கூட திமுகவுடைய நிலைப்பாடு இன்றைக்கு வரைக்கும் உறுதியாக எந்த ஒரு மூச்சு பேச்சு இல்லாமல் நச்சுன்னு அவருடைய கூட்டணி இருந்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு கூட்டணியை பாஜக, அதிமுக, பாமக, தேமுதிக இவைகளெல்லாம் அசைத்து விட முடியுமா என்பதெல்லாம் மிகப்பெரிய ஒரு சந்தேகம். நாம் பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ. நன்றி.